Hey guys, welcome back. I'm DJ K from Scratch Live DJ Academy, Chennai's #1 DJ Academy. இன்னைக்கு வந்து பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். as a டிஜேவா எல்லாரும் வந்து console mixing, EQ, scratching எல்லாம் பார்ப்பாங்க. பட் பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து கேட்டீங்கன்னா பட் ஸ்கிராட்ச் லைவ் டிஜே அகாடமில அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பேக் பேனல், அவுட்புட், இன்புட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். நம்மளோட சீக்ரெட் நாலேஜ் இதை பத்தி நான் நிறைய ரீசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம யோசிச்சுனா அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கனெக்டர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் தான் என்னோட டாபிக். அதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து பேலன்ஸ்ட், ஒன்னு வந்து அன்பேலன்ஸ்ட். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரோலர்ஸ் நம்ம வாங்குறச்ச ஆரம்பத்தில், அதாவது DDG 400, DDG SB32, அப்புறம் குட்டி குட்டி கண்ட்ரோலர் 20, 30, 40,000 ரூபாய். அதுக்குள்ள இருக்க எல்லா கண்ட்ரோலருமே மோஸ்ட் எஃபெக்ட் வந்து RCA அவுட் தான் இருக்கும். ஏன்னா அது அன்பேலன்ஸ்ட். மேனுஃபேக்சருக்கு வந்து அது வந்து செலவு கம்மி. ஏன்னா அவங்க வந்து ஆஸ் அ பிசினஸா பைனியர் இருக்கட்டும், ரீலூப் இருக்கட்டும், மிக்ஸ், நியூமார்க் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு பிராண்ட் பிசினஸ். அவங்க வந்து ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஃப்ராங்காவே சொல்றேன். ஸோ ஆஸ் அ பிசினஸ் அவங்க வந்து RC அவுட்புட் கொடுப்பாங்க. பட் அதே சமயத்தில் வந்து நீங்க 1 lakh மேல நீங்க கண்ட்ரோலர் நீங்க வாங்குனீங்கன்னா அதுல வந்து XLR அவுட்புட் இருக்கும். XLR அவுட்புட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், குவாலிட்டியான, லவுடான அவுட்புட். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெட் ரூம் அண்ட் டைனாமிக் ரேஞ்ச் கிடைக்கும். இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வச்சு பேஸ் பண்ணி நான் another வீடியோ நான் போடுறேன். பட் இன்னையோட டாபிக் வந்து கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். ஸோ okay, yes, brain freeze. So examples of balanced connectors. Balanced connectors வந்து பாத்தீங்கன்னா XLR and TRS. Unbalanced connectors RCA and TS. And இப்போ நான் வந்து ஒரு 400 வச்சிருக்கேன், DDJ 400 வச்சிருக்கேன், unbalanced connector output. So நான் ஒரு ஷோல இருக்கேன். இப்போ இதுல என்ன பிரச்சனை வரலாம் கண்டிப்பா நான் சொல்றேன். ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு சிச்சுவேஷன்ல ப்ராப்ளம் வரும், இன்னொரு சிச்சுவேஷன்ல ப்ராப்ளம் வராது. நீங்க அன்பேலன்ஸ் யூஸ் பண்ணா கூட. எப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ் கேபிள் RCA ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றச்சு ஒரே ஒரு ரூல், அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூஸ் பண்ற கான்சோல் கண்ட்ரோலர் பக்கத்திலேயே லைவ் மிக்சர் இருந்ததுன்னா, மெயின் மிக்சர் இருந்ததுன்னா, மெயின் இன்னொரு வேர்டு அதுக்கு வந்து போர்டு, மெயின் போர்டு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சவுண்ட் பிக்கப் ஆகாது. அந்த சவுண்ட் பிக்கப் ஆகும்னு சொன்ன பாத்தீங்களா, அது வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல தான். அதாவது ரெண்டாவது சிச்சுவேஷன்ல உங்களோட மிக்சிங் இன்ஜினியர் இல்லாட்டி அந்த செட்டப்போட போர்டு வந்து தூரமா இருக்கு, சில ஃபீட் தூரமா இருக்கு. அப்ப நீங்க ஒரு RCA கேபிள் நல்லா நீளமா ஒரு 10 மீட்டர் RCA கேபிள் வாங்கி நீங்க வந்து அவுட்புட் DDG உங்க கண்ட்ரோல்ல வந்து கொடுக்குறீங்க. அது அப்படியே நீளமா போகுது. அந்த டிஸ்டன்ஸ்ல தான் அந்த நாய்ஸ் பிக்கப் ஆகும். ஸோ நீங்க ஒரு ஹை எண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா XLR கொடுக்கலாம், லாங்கா பிக்கப் பவர். பட் எதுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணி ஒரு பெரிய கண்ட்ரோல் வாங்கணும்? இருக்கிற கண்ட்ரோல்லே வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல குவாலிட்டி சவுண்ட் புட் எடுக்கலான்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க பக்கத்துலேயே ஒரு Yamaha ஒரு Mackie லைவ் மிக்சர் உங்களோட ஆடியோ இன்ஜினியர் வந்து கொண்டு வர்றாங்கன்னா, இல்லாட்டி நீங்களே கூட வந்து ஒரு Yamaha மிக்சரை நீங்க வந்து வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு லைவ் சவுண்ட் மிக்சர் வாங்கலாம். அது வந்து கண்டிப்பா ஒரு 10-15 ரூபாய்க்குள்ள தான் வரும். அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமா நீங்க அதுல வந்து ஒரு மைக் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரு ஷோல வந்து டிஜே வந்து மைக் யூஸ் பண்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். பட் மைக் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இன்புட் கொடுத்தா கூட அது அன்பேலன்ஸ்டா இருக்கும். குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்காது. அதுவும் ஒரு பேஸ் மாடல் கண்ட்ரோலர்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு நீங்க வந்து லைவ் மிக்சர்ல கூட நீங்க வந்து மைக் கொடுத்துட்டீங்கன்னா, கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அது நல்ல லவுட், கிளீன் அண்ட் கிறிஸ்பா இருக்கும் உங்க சவுண்டு. அதே சமயத்தில் நீங்க உங்க கண்ட்ரோலர் வந்து நீங்க மிக்சர் யூஸ் பண்ணீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஃபார் அந்த நாய்ஸ்க்காக மட்டும் இல்லைங்க, பட் உங்களுக்கு நல்ல ஹெட் ரூம் கிடைக்கும், டைனாமிக் ரேஞ்ச் கிடைக்கும். அதாவது நீங்க 1 lakh கண்ட்ரோலர் இருக்க டைனாமிக் ரேஞ்ச் வந்து இதுலயே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க ட்வீட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ பெஸ்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணி. அன்பேலன்ஸ்ட் அண்ட் பேலன்ஸ்ட்ல வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்ல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி இருக்கு, அன்பேலன்ஸ்ல அது கிடையாது. அவ்வளவுதான். அது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.
ஃபர்தரா நீங்க ரீசர்ச் பண்ணா கண்டிப்பா நீங்க மற்ற வீடியோஸ் பார்த்து நீங்க ரீசர்ச் பண்ணா நானே வந்து ஒரு வீடியோ இதை வந்து நெக்ஸ்ட் கூடி சீக்கிரமா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கேபிள் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பீக் ஆன் கேபிள். ஸ்பீக் ஆன் கேபிள் வந்து அது வந்து லாக்கிங் மெக்கானிசம் டெக்னாலஜி இருக்கு. அது வந்து டிஜே எக்யூப்மெண்ட்ல யூஸ் பண்றது இல்லை. பட் நீங்க வந்து ஒரு இவெண்ட்ல இருந்தீங்கன்னா அந்த கேபிள் பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ்ல கனெக்ட் பண்றக்கூடிய ஒரு கேபிள் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பேலன்ஸ்ட் கேபிள். அண்ட் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து நல்ல ஒரு டெக்னாலஜி, ஃபிட்டிங் டெக்னாலஜி இருக்கும். அதாவது அந்த கேபிள் வேலை யாராச்சும் நடந்து போனா கூட அது பிஞ்சு வராது. ஏன்னா அது லாக்கிங் மெக்கானிசம் இருக்கும் ஸ்பீக் ஆன்ல. அடுத்த ஒரு காமனான கேபிள் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க வந்து 3.5 mm வந்து உங்க ஹெட்ஃபோன்ஸ், இல்ல அது மேல ஒரு கனெக்டர் வந்ததுன்னா 1/4 inch ஜாக் இருக்கும் 1/4. அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வந்து யூஎஸ்பி கேபிள். இது ஒரு டிஜிட்டல் கேபிள். அது வந்து இது வந்து யூஎஸ்பி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் காமனான வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில போய் யூஎஸ்பி கேபிள் கேட்கணும்னு இருந்தீங்கன்னா பிரிண்டர் கேபிள் கேட்பீங்க. ஸோ அதே சமயத்துல வந்து இப்போ நான் புதுசா லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து டைப் பி டு டைப் சி. பழைய லேப்டாப்ல வந்து என்னோட பழைய லேப்டாப் வந்து டைப் ஏ டு டைப் பி. ஸோ டைப் ஏ டு டைப் பி வந்து ரொம்ப காமன். இப்போ வந்து நிறைய லேப்டாப்ல வந்து மேக்புக் ப்ரோல வந்து சி டைப் இன்புட்ஸ் இருக்கு. ஸோ டைப் சி யூஎஸ்பி கேபிள் நீங்க வாங்கணும். இதுவும் நல்ல குவாலிட்டி யூடிஜி கேபிள் பிராண்டா வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போற கேபிள் வந்து பவர் கேபிள். பவர் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஐஇசி கேபிள்னுவாங்க ப்ரொஃபஷனலா. ஆனா ஐஇசி கேபிள்லயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு. ஐஇசி 14 கேட்டீங்கன்னா ஒரு கடையில போய் ஐஇசி 14 கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஆல் இன் ஒன், இல்லாட்டி உங்க பெரிய டிஜேஎம் 900 V10 அந்த பெரிய பெரிய மிக்சர்ஸ்லாம், பைனியர் மிக்சர்ஸ்லாம் வருது இல்லைங்க, அதுக்கு வந்து கனெக்ட் பண்ற கூடிய ஒரு கேபிள் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எத்தர்நெட் லேன் கேபிள். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பைனியர் வந்து அகைன் பைனியரோட டாப் எண்ட் சிஸ்டம்ஸ்ல வந்து ப்ரோ டிஜே லிங்க் டெக்னாலஜி வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 2 சிடிஜேஸ்க்கு வந்து அப்படியே லேன் மூலியமா கலெக்ட் பண்ணி அதோட டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்றக்கூடிய ஒரு எத்தர்நெட் கேபிள். இது வந்து கண்டிப்பா ஒரு நார்மல் ஸ்டோர்ல இல்லாட்டி அமேசான்ல கூட நம்ம ஆர்டர் பண்ணலாம். 300-400 rupeesக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இதுல. அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிச்சு C86 எத்தர்நெட் லேன் கேபிள் சொல்லி வாங்கணும். ஸோ பேலன்ஸ் கனெக்டர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் நான் சொல்றச்ச நிறைய கம்பெனிஸ் பிராண்ட்ஸ் இருக்கு. அமேசான் பேசிக்ஸ்ல வந்து நல்லா உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் அண்ட் இன்டர்மீடியட் குவாலிட்டி கிடைக்கும். டாப் நாச் குவாலிட்டி வேணும்னா நாய்ட்ரிக்ஸ் கேபிள்ஸ், மொகாமி கேபிள்ஸ், இவங்க தான் பெஸ்ட் இன்டர்நேஷனல் வேர்ல்ட்ஸ் லீடர்ஸ் இன் கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். ஓகே கைஸ், இன்னொரு சினாரியோ சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டிடிஜே போன் இருக்கு. அதே சமயத்துல உங்களோட லைவ் மிக்சர் ரொம்ப தூரமா இருக்கு. அண்ட் உங்களோட கனெக்ஷன் வந்து 400 இருக்கிறதால அவுட்புட் வந்து ஆர்சிஏ இருக்கு, அன்பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ அன்பேலன்ஸ் வந்து எப்படி பேலன்ஸ்ட் ஆக்குறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எப்படின்னா ஒரு டிஐ பாக்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த டிஐ பாக்ஸ் ஃப்ரம் ரேடியல் ஒரு பெரெஞ்சர் பிராண்ட்ல இருந்து வாங்கினீங்கன்னா அதை வந்து உங்களோட அன்பேலன்ஸ் சிக்னலை எடுத்து பேலன்ஸ் ஆக்கி கொடுக்கும். ஸோ நோ யூ சிக்னல்ஸ் ஆர் பேலன்ஸ். இப்போ நீங்க வந்து ஆர்சிஏல இருந்து அப்படி பேலன்ஸ் பண்ணி எக்ஸ்எல்ஆர் மூலமா எடுத்து இல்ல டிஆர்எஸ் மூலமா எடுத்து நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வைக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக். கண்டிப்பா ஆஸ் அ டிஜே நீங்க ஒரு டிஐ பாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு லைவ் சவுண்ட் மிக்சர், குட்டியான லைவ் சவுண்ட் மிக்சர் கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாமே யார் யார் ஃபாலோ பண்றீங்க, யார் ஃபாலோ பண்றது இல்லை, இதெல்லாம் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வரைக்கும். ஸோ நீங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிஜேயா, இல்ல இது பத்தி உங்களுக்கு சுத்தமா க்ளூவே இல்லை, இன்னைக்கு தான் உங்களுக்கு க்ளூ வந்திருக்கா, அதுவும் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய பேர் நீங்க வீடியோ பாக்குறீங்க, நிறைய லைக்ஸ் வருது, நிறைய ஷேர்ஸ் போடுறீங்க, பட் காமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. காமெண்ட் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணலாம், நம்ம எல்லாருமே as a கம்யூனிட்டியா நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டிஜே கே, சைனிங் ஆஃப். பீஸ்.